ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Yegammai's கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான காரசாரமான கிறிஸ்பியான காரா சேவு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்கிறேன். கடலை மாவு ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூனு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், வெறும் மிளகாய்த்தூள். 2 டேபிள் ஸ்பூனு பச்சரிசி மாவு. இதுக்கு தேவையான அளவு உப்பு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மாவில் நான் நல்லா கொதிக்கிற எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெய் கொதிக்கும், அதனால் இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கடலை மாவு ரொம்ப தண்ணி கொள்ளாது. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். இந்த மாதிரி அச்சு போட்டு நான் இந்த குழா எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு உருட்டிட்டு இது உள்ளே வச்சுருங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம புளிய ஆரம்பிக்கலாம். புளிஞ்சிட்டு உடனே திருப்பிடாதீங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பிக்கலாம். இந்த பாருங்கள், கொஞ்சம் வெந்து மேலே வந்த உடனே இது மாதிரி திருப்பி விட்ருங்க. அது மாதிரி திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேகட்டும். ரொம்ப ஹையில் வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான காரா சேவ் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயே குடிக்காது. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.